ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதே ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆப் யூஸ் பண்ணுற ஆப் பேர் பார்த்திங்கன்னா எங்கல் ஒன். இதே ஆப் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் இப்போதைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அதில் லிஸ்ட் பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி ரேட்டுக்கு 25,440 சம்திங் போய்ட்டுருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் நம்ம ரெகுலராக வாங்குறது 31.17 இன்றைக்கி. கோல்ட் பேஸ் 81.11 போய்ட்டுருக்கு. இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ண கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா HSCL கம்பெனி தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் 1.55% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. அதாவது ₹7.90 வரை இறங்கியிருக்கு. நான் ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே உள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டேன். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் கோல்ட் பேஸ் சவுத் இந்தியன் பேங்க் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். 2,967 வாங்கியிருக்கேன். பட் 3,062 வரை இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஒரு 23 பக்கம் லாஸ் ஆகிருக்கு. பட் பரவாயில்ல, இது ஸ்டாக்ஸில் இருக்கிறதுனால இதை மறுபடியும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்த ப்ராஃபிட் ₹126. எனிவே நாளைக்கு நாளான்னைக்கு வர்றதில் வச்சு அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற ப்ராஃபிட் எடுத்ததை வச்சு சவுத் இந்தியன் பேங்க் ஒன்றும் கோல்ட் பேஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது இன்றைக்கி ஒரு நாள் ப்ராஃபிட் வரும்போது அதை சேர்த்து நம்ம விற்றுட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு போய்ட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எந்த கம்பெனி என்றைக்கு வாங்கணும் விற்கணுன்றதை பற்றி கேளுங்க. நான் சஜஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.